அகண்ட சிவகதை பகுதி 3. நீலகண்டன் உலகைக் காப்பாற்றிய கருணை. அந்தகாசுரன் சம்ஹாரம் முடிந்த பிறகு உலகம் மீண்டும் அமைதியாகியது. தேவர்கள் தங்கள் உலகில் திரும்பினர். முனிவர்கள் மீண்டும் யாகம் செய்தனர். பூமி மீண்டும் பசுமையாய் மலர்ந்தது. ஆனால் ஒரு பெரிய நிகழ்வு இன்னும் நடக்கப் போகிறது. பார்க்கடல் கடைதல். ஒருநாள் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் ஒரு பெரிய முடிவை எடுத்தனர். பார்க்கடலை கடைத்தால் அமிர்தம் கிடைக்கும். அந்த அமிர்தம் கிடைத்தால் அவர்கள் அமரத்துவம் பெறுவார்கள். அதற்காக அவர்கள் மந்தரமலையை கடைப்பிடியாகவும் வாசகி நாகத்தை கயிறாகவும் பயன்படுத்தினர். தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் ஒரு பக்கம். அவர்கள் கடலை கடைக்க ஆரம்பித்தார்கள். விஷம் தோன்றியது. கடல் கடைய ஆரம்பித்த சில நேரத்திலேயே ஒரு பயங்கரமான விஷம் வெளியே வந்தது. அந்த விஷம் ஹாலாஹாலம். அது சாதாரண விஷமல்ல. அது காற்றை எரித்தது, அது நீரை கரைத்தது, அது உயிர்களை அழித்தது. உலகமும் நடுங்கியது. தேவர்களின் பயம். தேவர்கள் பயந்து போனார்கள். இந்த விஷம் உலகத்தை அழித்துவிடும், எங்களை காப்பாற்றுங்கள். அவர்கள் யாரிடம் போக வேண்டும்? ஒரே பதில், சிவபெருமான். அவர்கள் எல்லோரும் கைலாய மலையை நோக்கிச் சென்றார்கள். சிவனை நோடிய தேவர்கள். தேவர்கள் சிவனை நோக்கி அழுதார்கள். பிரபுவே, இந்த விஷம் உலகத்தை அழித்துவிடும், எங்களை காப்பாற்றுங்கள். சிவன் அமைதியாக இருந்தார். அவர் உலகத்தை பார்த்தார். குழந்தைகள், மனிதர்கள், உயிர்கள் அனைவரும் ஆபத்தில் இருந்தார்கள். சிவனின் முடிவு. சிவன் மெதுவாக சொன்னார், இந்த விஷத்தை யாரும் தாங்க முடியாது. அப்பொழுது பார்வதி தேவி கவலையுடன் கேட்டார், அப்படியெனில் உலகம் அழிந்துவிடுமா? சிவன் சிரித்தார், உலகம் அழிய நான் அனுமதிக்க மாட்டேன். விஷத்தை குடித்த சிவன். அந்த ஹாலாஹால விஷத்தை சிவபெருமான் தன் கையில் எடுத்தார். ஒரு நொடிக்கு அனைவரும் மூச்சை நிறுத்தி பார்த்தார்கள். பிறகு சிவன் அந்த விஷத்தை குடித்தார். உலகம் அதிர்ந்தது. பார்வதியின் கருணை. அந்த விஷம் சிவனின் உடலில் பரவ ஆரம்பித்தது. அந்த நேரம் பார்வதி தேவி உடனே சிவனின் கழுத்தை பிடித்தார். இந்த விஷம் உங்கள் உடலுக்குள் செல்லக்கூடாது. அதனால் விஷம் சிவனின் கழுத்தில் நிறுத்தப்பட்டது. அந்த நாளிலிருந்து சிவபெருமான் நீலகண்டன், நீலக்கழுத்துடையவன் என்று அழைக்கப்பட்டார். உலகம் காப்பாற்றப்பட்டது. விஷம் அடங்கியது. காற்று மீண்டும் தூய்மையானது. உலகம் மீண்டும் உயிர்ப்படுத்தது. தேவர்கள் எல்லோரும் சிவனை வணங்கினர். உங்கள் கருணை இல்லாமல் உலகமே இருக்காது. சிவனின் இறுதி உபதேசம். சிவன் மெதுவாக சொன்னார், உலகத்தில் இருள் இருக்கும், விஷமும் இருக்கும். ஆனால் அதை அழிக்க கோபம் வேண்டாம், கருணை போதும். கதையின் இறுதி உண்மை. இந்த கதையின் உண்மை என்ன? சிவன் வெளியில் இருக்கும் கடவுள் மட்டுமில்லை. நம்முள் இருக்கும் அமைதிதான் சிவம். நம்முள் இருக்கும் அன்புதான் சக்தி. நம்முள் இருக்கும் கருணைதான் நீலகண்டன். முடிவு. கைலாயத்தில் சிவபெருமான் மீண்டும் தியானத்தில் அமர்ந்தார். கங்கை மெதுவாக பாய்ந்தது. நந்தி அமைதியாக நின்றது. இமயமலை காற்று வீசியது. பிரபஞ்சம் முழுவதும் ஒரே ஒலி. ஓம் நம சிவாய.